விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். ஆடி மாதத்திற்கும் மகாபாரதத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை அறிந்து கொண்டு முக்திக்கு வழி தேடுவோமா? முற்பதிப்பில் விட்ட இடத்தில் இருந்து இப்பதிப்பு தொடருகிறது. காலம் உருண்டோடியது. தர்மத்தை சூது கவ்வியது. சகுனி தனது கடமையை சரிவர செய்து வந்தார். அதன் காரணமாக பங்காளிகள் பிரிந்து சென்றனர். தர்மர் அஸ்வமேத யாகம் செய்ய இடையூறாக இருந்த சராசந்தனும் மாண்டான். கிருஷ்ணரை இடையன் என்று வசைமாறி பொழிந்த சிசுபாலனும் சக்கராயுத்தால் மாண்டு போனான். துரியோதனன் நீரில் விழ திரௌபதியும் நகைத்து விட்டாள். சூதும் நடந்து, துகில் உரிப்பும் கடந்து, வனவாசமும் நடந்து முடிந்தது. அஞ்ஞானவாசம் கடந்து காண்டீபனின் கண்ணியம் வெளிப்பட்டு வீரம் தெரிந்தது. வேதநாயகன் தூது செல்லும் காலமும் வந்தது. கண்ணபரமாத்மா பாண்டவர்களின் கருத்தை அறிந்து கொள்ள முயன்று கடைசியாக சகாதேவனை பார்த்து கேட்கிறார். சகாதேவா, உமது கருத்தை கூறு என்றார். கண்ணா, மணிவண்ணா, நீர் எதை சிந்தித்து முடிவு செய்து உள்ளீரோ அப்படியே செய்ய வேண்டியதுதானே. அடியேனை ஏன் கேட்க வேண்டும்? மாட்டை கேட்டுவிட்டு வண்டியில் பூட்டுபவன் எங்காவது இருக்கின்றானா? அல்லது மாட்டுக்குத்தான் சுதந்திரம் உள்ளதா? இந்த உடம்புதான் வண்டி, ஆன்மாதான் மாடு, பிராணவாயுவே பூட்டாங்கயிறு ஆகும். நீரே செலுத்துகின்றீர். எங்களை எந்த வண்ணம் செலுத்த விரும்புகிறீர்களோ அது உங்களுக்குத்தானே தெரியும். எங்களை ஏன் கேட்கின்றீர்? மாயவரே, நீ சென்றாலும் சரி, நின்றாலும் சரி, துரியோதனன் நாடு தந்தாலும் சரி, தரவில்லை என்றாலும் சரி, பாஞ்சாலி கூந்தலை விரித்தாலும் சரி, முடித்தாலும் சரி, முடிவில் முடிகின்ற முடிவு உமக்கல்லவா தெரியும். அடியேனுக்கு தெரியுமோ? உமது மாயையை யாரும் அறியார். உமது கருணையால் அடியேன் சற்று அறிவேன். ஆதலால் உமது சித்தப்படியே எல்லாம் நடந்து முடியும். சகாதேவனுடைய கருத்தை கேட்ட கார்முகில் வண்ணன் அவனை தனியே ஒரு மண்டபத்திற்கு அழைத்துச் சென்று, சகாதேவா, நீ என்ன கூறுகிறாய்? யாது குலத்தில் பிறந்தவன் நான். என்னை நீங்கள் படைத்துணையாக அழைத்தீர்கள். சமாதானத்துக்காக எம்மை தூது போகச் சொல்லுகிறீர்கள். முடிந்தவரை முயலுவோம் என்று கருதினேன். ஆனால் நீ ஏதோ கூறுகிறாய். அதை தெளிவாக கூறு என்றார் யசோதை மைந்தன். மாயவரே, நீர் சமாதானத்துக்கு பாடுபடுகின்றவரா? நீர் பாரத போரில் எல்லோரையும் சாம்பலாக்கி பூபாரம் தீர்க்க வந்தவர். எனது தமையனார் உம்மை அழைத்து சமாதான தூது அனுப்புகின்றார். அது நெய்யை விட்டு நீரை நெருப்பை அணைப்பது போல் இருக்கின்றது. தேவதேவா, இந்த பாரத போரை தடுக்க வல்லவர் யார் என்றான் சகாதேவன். அப்படியானால் இப்போர் நடவாமல் இருக்க உம்மிடம் வழி ஏதேனும் உள்ளதா? இருந்தால் அதை கூறு என்றார் மாதவன். பரந்தாமரே, கர்ணன் அரசாள வேண்டும், அர்ஜுனன் கொல்லப்பட வேண்டும், திரௌபதியின் கூந்தல் களையப்பட வேண்டும், உம்மை ஒரு புறம் கட்டி வைக்க வேண்டும். இது நடந்தால் பாரத போர் நிகழாது என்றான் சகாதேவன். சகாதேவா, நீ முதலில் கூறிய 3 நிகழ்வுகளை நடத்தி முடிக்கலாம். ஆனால் என்னை உன்னால் கட்ட முடியுமா? மாதேவா, உமது பெருமையை அடியேன் சிறிது உணர முடியும். தங்களது உண்மை வடிவை காட்டுங்கள், கட்ட முயற்சிக்கிறேன் என்றான் சகாதேவன். அரிமுகுந்தர் 16,000 கண்ணனாக காட்சியளித்தார். சகாதேவன் 16,000 தாம்பு கயிர்களை எடுத்தான் இல்லை. கண்களை மூடி அமர்ந்து தனது அகக்கண்களை திறந்தான். அவனது உள்ள கமலத்தில் உள்ள பரமனை அன்பு தலையால் கட்டி அணைத்து கொண்டான். சகாதேவனின் கண் முன் தோன்றிய பகவான், அன்பனே, எம் பாதத்தை விடுக என்றார். மதுசூதனா, இந்த பாரத போரில் நாங்களும் சேர்ந்தவர்கள்தான். ஆதலால் எங்களை நீர்
காத்தருள வேண்டும் என்று வரம் கேட்டு பெற்றுக்கொண்டான். இரணியன் உடைத்த கற்றூனில் இருந்து வந்து பாலனை காத்த கருணைக்கடலே, ஆதி மூலமே என்று அழைத்த ஆணை முன் தோன்றி அஞ்சேல் என்று அருளிய அண்ணலே, துகிலுரித்த காலத்தில் என் மானத்தை காத்த வல்லலே, என்னை மானவங்கம் புரிய முயன்ற மூடனிடம் 5 ஊர் கேட்டு இவர்கள் வாழ்வார்கள் என்றால், அன்று விரித்த எந்தன் கூந்தலை என்று முடிப்பது? எனக்கு உம்மையன்றி உற்ற துணை யார்? அன்றும் இன்றும் என்றும் எம்மை காக்க வல்லவர் நீயே என்று கூறி கண்ணன் காலடியில் விழுந்தாள் திரௌபதி. கண்ணபிரான் தனது தங்கையாகிய திரௌபதியின் கண்ணீரை துடைத்து கருணைக்கண்களால் அருள் பொழிந்தார். அம்மா, வருந்தாதே, பேராற்றல் படைத்த பாண்டவர்கள் சார்பாக தூது சென்று மீண்ட பின் உனது பூங்குழலை நானே முடிக்கிறேன் என்று கூறினார் வாசுதேவன். மாயவன் தூது குருச்சேத்திரம் என்று முடிவானது. போருக்கு முதல் நாள் அர்ஜுனனுக்கும் உளும்பி என்ற நாகக்கன்னிக்கும் பிறந்த அரவான் வருகிறார். இவர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நிகர் ஆனவர். இவரை வெல்ல யாராலும் முடியாது. ஏனென்றால் இவரிடம் 3 அம்புகள் உள்ளது. அதில் ஒன்று இவருக்கு எதிரிகள் யார் என்று கணக்கு எடுத்துவிடும். மற்றொன்று இவரது நண்பர்களை கணக்கு எடுத்துவிடும். 3வது எதிரிகளை அழித்துவிடும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அரவான் குருச்சேத்திர போர் தொடங்கும் முன்பு குலதெய்வமான காளிக்கு சர்வ லட்சணங்களும் பொருந்திய கிருஷ்ணருக்கு நிகரான தன்னை பலி கொடுக்க சம்மதம் கொடுக்கிறார். ஆனால் 3 வரங்களை கிருஷ்ணரிடம் கேட்கிறார். ஒன்று, நான் போரில் வீரமரணம் அடையவே விரும்பினேன், ஆனால் அது முடியவில்லை. இருப்பினும் நான் மற்றொருவர் கையால் வெட்டுப்படாமல் என் கையால் என் தலையை வெட்டிக்கொள்ள விரும்புகிறேன். 2, அப்படி வெட்டப்பட்ட என் தலையை உயரமான இடத்தில் வைத்து குருச்சேத்திர போர் முழுவதையும் காணும் வரை உயிர் பிரியக்கூடாது. முடிவில் கிருஷ்ண பரந்தாமனுடன் கையால் என் தலை கங்கையில் விடப்பட வேண்டும். அப்போதுதான் உயிர் பிரிய வேண்டும் என்றான் அரவான். 3வது, தனக்கு திருமணம் நடக்க வேண்டும். ஏனென்றால் தான் இறந்த பிறகு தனக்கு ஈமச் சடங்குகளை கொண்டாட ஒரு பெண் வேண்டும் என்று கூறினான். கண்ணபரமாத்மா 3 வரங்களையும் வழங்கிவிட்டு செல்கிறார். ஒரு நாள் மட்டும் மனைவியாகி மறுநாள் விதவையாக எந்த பெண் சம்மதிப்பாள்? ஆகவே கிருஷ்ணரே ஒரு பெண்ணாக மாறி அரவானை மணந்து மறுநாள் அரவான் காலபலி முடிந்த பின் ஒப்பாரி வைத்து அழுததாக சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் அரவான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த உளும்பி என்ற நாகக்கன்னிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த மகன் என்பதை கிருஷ்ணர் அறிவார். இதனால்தான் அரவானின் சித்திரை மாத பௌர்ணமி அன்று இந்தியா முழுவதும் உள்ள திருநங்கைகள் கூவாகம் எனும் ஊரில் உள்ள கூத்தாண்டவர் கோயிலில் கூடி முதல் நாள் கல்யாணம் செய்து மறுநாள் விதவை கோலம் பூண்டு விழா கொண்டாடுகிறார்கள். தர்மம் வெல்ல வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை கொடுத்த அரவான் நமது தமிழகத்தில் பிறந்ததாலோ என்னவோ அவரை பற்றி யாரும் அறிந்து கொள்ள பிரியப்படவில்லை. திருநங்கைகள் பகவான் கிருஷ்ணனின் வாரிசுகள் என்பதை ஏனும் அறிந்து கொண்டால் சரி. ஏனோ காலம் யுத்தத்திற்கு தாம்பூலம் வாங்கி கொண்டது. தர்மம் வெல்ல வேண்டும் அல்லவா? இன்பம் துன்பம் என்ற இருகரைக்கும் இடையே குருச்சேத்திர போர் தொடங்கப் போகிறது. பங்காளிகள் சண்டையின் மூலம் பரந்தாமன் பூமியின் பாரத்தை குறைக்க முடிவு செய்துவிட்டார். காலபைரவரும் துர்கா தேவியும் தங்களது ருத்ர தாண்டவத்தை ஆட முடிவு கட்டிவிட்டனர். தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவ்வும் என்ற சொல்லுக்கிணங்க சகுனியின் வஞ்சகம் வென்று சல்லியனும் துரியோதனின் படையில் சேர்ந்து விட்டார். பீஷ்மரும் படைக்கு தலைமையேற்றுக் கொண்டார். பீஷ்மர் கிருஷ்ணரும் அர்ஜுனனும்
பிறக்கும் வரை தன்னை வெல்ல இப்பூமியில் யாரும் இல்லை என்ற கர்வத்தில் இருந்தார். மேலும் சாந்தனுவின் மூலம் பீஷ்மர் தனது மரணத்தை தானே நிர்ணயித்துக் கொள்ளும் உரிமையை பெற்றும் இருந்தார். அதோடு திரேதாயுகமும் துவாபர யுகமும் சந்திக்கின்ற வேளையில் சத்திரியர்களை வதைத்து 5 உதிர மடுக்களை உண்டாக்கினாரே, அந்த பரசுராமனின் சீடன் ஆவார். பீஷ்மரின் தலைமையின் கீழ் 11 அக்ரோனி படைகள் இருந்தன. இதன் மொத்த மதிப்பு மக்களின் எண்ணிக்கை 24,05,700 பேர் ஆகும். இதுவே கௌரவர்கள் படையாகும். பாண்டவர்களின் படைக்கு தர்மர் திருஷ்டத்யும்னனை சேனாதிபதியாக்கினார். துரோணரும் துருபதனும் அக்னிவைச முனிவரிடம் வேதம் மற்றும் தனுர்வேதம் முதலியன கற்கின்ற வேளையில் துருபதன் மறந்த போதெல்லாம் துரோணர் சொல்லித் தருவார். அந்த நன்றியின் காரணமாக தான் அரசனாகும் போது பாதி ராஜ்யம் துரோணருக்கு தருவதாக துருபதன் கூறினான். குருகுலம் முடிந்து பின்னொரு காலத்தில் துரோணர் துருபதனிடம் சென்று உதவி கேட்டார். துருபதன் அவரை அலட்சியம் செய்து, நீ ஏழை, நான் அரசன், உனக்கும் எனக்கும் எப்படி நட்பு பொருந்தும்? எண்ணெயும் தண்ணீரும் ஒன்றுடன் ஒன்று சேராது என்று சினந்தான். உன்னை என் சீடன் மூலம் தேர்காலில் கட்டி பழி தீர்த்து கொள்ளுவேன் என்று துரோணர் சபதம் செய்தார். பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணருக்கு பொன்னும் மணியும் பட்டும் குருதட்சணையாக கொடுத்தனர். துரோணர் அவற்றை மறுத்தார். என்னை அவமதித்த துருபதனை கட்டி இழுத்து வாருங்கள், அதுவே நீங்கள் எனக்கு கொடுக்கும் குருதட்சணை என்றார். பாண்டவர்கள் சென்று துருபதனுடைய கடும் போர் புரிந்து தேர்காலில் வைத்து கட்டி இழுத்து வந்து அஸ்தினாபுரம் ராஜசபையில் நிறுத்தினார்கள். துரோணர் துருபதனை பார்த்து, நீ ஏழைக்கும் பணக்காரனுக்கும் நட்பு பொருந்தாது என்று கூறினாய். ஆகவே பாஞ்சால ராஜ்யம் உனக்கும், கங்கைக்கு வடக்கில் உள்ள ராஜ்யம் எனக்கும் இருக்கட்டும். இனி நாம் நண்பர்களாக இருப்போம், போய் வா என்றார். துருபதன் மிகுந்த நாணத்துடன் துரோணரை கொல்லுகின்ற மகனையும் அர்ஜுனனை புல்லுகின்ற மகளையும் பெற எண்ணி உபாயம் தேடி முனிவரை நாடி சௌத்ராமணி என்ற யாகம் செய்து அவில்பாகத்தை 2 கூறாக்கி ஒரு கூரை யாகத்தில் சொரிய தேரும் வில்லும் முடியும் சேர்ந்து திருட்டத்துய்மனன் ஆகுதியில் இருந்து வெளியே வந்தார். மற்றொரு பாகத்தை மீண்டும் யாகத்தில் சொரிய அழகிய பெண்ணாக திரௌபதி வந்தார். அவளால் அரசகுலம் முற்றும் அழியும் என்று வானொலி கூறியது. திருஷ்டத்துய்மன் துரோணரிடம் சென்று விற்பயிற்சி தருமாறு கேட்டான். துரோணர் சிறிது கூட சினம் இன்றி தன் மரணத்திற்கு இவன் காரணம் ஆகான், விதிதான் காரணம் என்று கருதி தனது மகளைப் போல் எண்ணி குறைவின்றி அஸ்திர வித்தையை கற்றுக் கொடுத்தார். துரோணர் திருஷ்டத்துய்மனே தனது மரணத்துக்கு காரணம் ஆவான் என்றும் அறிந்திருந்தார். அதேபோல் சிகண்டியே தனது மரணத்துக்கு காரணம் ஆவான் என்று பீஷ்மரும் உணர்ந்து இருந்தார். பாண்டவர்களின் படைக்கு திருஷ்டத்துய்மன் தலைமையேற்ற போது 7 அக்ரோனி படைகள் இருந்தன. இதன் மொத்த தொகை 10,53,900 பேர் இருந்தனர். 6,56,100 பேர் கௌரவர் சேனையில் அதிகமாக இருந்தனர். போருக்கான ஆயத்த பணிகள் தொடர்ந்தன. ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.